ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் யூ ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் டேட், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ப்ரிலிம்ஸ் எப்போ நடக்கும், மெயின்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இயர் 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 11 2026ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரிலிம் எக்ஸாம்ஸ் மேபி அக்டோபர் 25th 2026ல கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி நம்ம நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி மந்த் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ. குரூப் டூ வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ போஸ்டர்ஸ் அண்ட் குரூப் டூ ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் கேட்டகரியில வருது. அண்ட் இந்த குரூப் டூல வந்து நம்ம என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் கிரேட் டூ, சப் ரிஜிஸ்டர் கிரேட் டூ, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் குரூப் டூ ஏல என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட், டைரக்டா நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி, ரெவென்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஆடிட் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூல வந்து அதிகபட்சமா 1,17,000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மினிமம் பேசிக் பேவா 37,000ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் குரூப் டூ ஏவை பார்த்தோம் அப்படின்னா பேசிக் பே வந்து 20,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸிமமா ஒரு 75,000 கிட்ட நம்ம வாங்கலாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு காமனா நம்ம ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அண்ட் எல்லாமே என்ன டைப்ல இருக்கும் அப்படின்னா எம்சிக்யூ டைப்ல வந்து இருக்கும். அண்ட் இந்த எம்சிக்யூ டைப்ல நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. நம்ம அத பேஸ் பண்ணி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நியர்லி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 200 கேள்வியில 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம சூஸ் பண்ற சப்ஜெக்ட்ட பொறுத்து. நம்ம ஜெனரல் தமிழ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்லயும், ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கிலீஷ்லயும் அந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். அண்ட் பேலன்ஸ் 100 கொஸ்டின்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அண்ட் பேலன்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. மேத்ஸ் தான் நார்மலா. அண்ட் இந்த மேத்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ண போறோம். மோர் ஓவர் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நார்மலா ஜெனரல் தமிழ் வந்து எடுப்பாங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ் இத மட்டும் பார்த்தோம்னாலே போதுமானதா இருக்கும். 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸ். தமிழ் புக் அண்ட் இங்கிலீஷ் புக். ஜெனரல் தமிழ் சூஸ் பண்றவங்க தமிழ் புக்கையும், ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்றவங்க இங்கிலீஷ் புக்கையும் தாராளமா பார்த்தாலே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்டரி வரும். தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுள், அந்த உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம அட்ட டூ அட்ட படிச்சோம்னாலே போதுமானது. அதுல உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம தரோவா இருந்தாலே, இந்த 100 கொஸ்டின்ஸ்ல ஷூரா 95 அபோவ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. பட் மோர் ஓவர் நம்ம 6th டூ 10th உள்ள பேசிக் புக்ஸ், சயன்ஸ் அண்ட் சோசியல் புக்ஸ் வந்து பார்த்தாலே கிட்டத்தட்ட போதுமானது நம்ம பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th டூ 10th அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சோசியல் புக் அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ். சிவிக்ஸ் வந்து இங்க பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்கனாமி இது வந்து கவர் ஆகும். சோ அப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் எடுக்க போறாங்க. அண்ட் நம்ம இந்த புக்ஸ் பார்த்தாலே போதுமானது.
அத தான் இங்க அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டா இந்த ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹை ஸ்கோரிங் செக்ஷனா இத கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இந்த 25 கொஸ்டின்ஸ்மே பேசிக் மேத்ஸா தான் மோஸ்ட்லி கேட்க சான்சஸ் இருக்கு. எங்க அப்படின்னா, ஃப்ரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். 6த் டூ 10த் மேத்ஸ் புக் தான். இது நம்ம பக்காவா இருந்தாலே போதும். தாராளமா இந்த 25 கொஸ்டின்ஸ்மே நல்லா அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாங்குவேஜ் செக்ஷன்ல வந்து அதிகபட்சமான மார்க் எடுத்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து ஈஸியா கிடைக்க சான்சஸ் இருக்கு. இத பத்தி நம்ம பிரீஃபா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பேச ஆரம்பிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேசுறப்போ, இத எப்படிலாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பேசலாம். மெயின்ஸ் எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் 2 கேட்டகரியா இருக்கும். குரூப் 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும், குரூப் 2ஏக்கு வந்து எம்சிக்யூ டைப்லயும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு ஏன் குரூப் 2ஏக்கு எம்சிக்யூ டைப் அப்படின்னா, இதோட பே ஸ்கேல் அண்ட் பொசிஷனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த 2ஏக்கு வந்து எம்சிக்யூ டைப்ல மெயின்ஸ் இருக்கும். இந்த குரூப் 2 அப்படின்ற பேட்டர்னுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அண்ட் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்லயுமே நம்மளுக்கு 2 பேப்பரா குடுப்பாங்க. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டினா நம்ம கண்டிப்பா அதுல கிளியர் பண்ணியே ஆகணும். அரவுண்ட் ஒரு 40 டூ 50% வந்து அதுல பெர்சன்டேஜ் வந்து வச்சிருப்பாங்க நம்ம கிளியர் பண்றதுக்கு. இது வந்து குவாலிஃபையிங் நேச்சரா இருக்கும். இது வந்து ஃபைனல் கட் ஆஃப்ல கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. நம்ம அந்த கட் ஆஃப் வந்து இதுல கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்டின்னா, 143 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளானர் டூ கிளியர் குரூப் 2 அத வந்து பிரீஃபா நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்ன்மென்ட் போஸ்டிங், கவர்ன்மென்ட் ஜாப் அப்டின்னாலே நம்மளுக்கு தெரியும். அதோட நேச்சர் எப்டி இருக்கு, என்ன ஏது அப்டின்றது. அண்ட் மோர் ஓவர் இந்த டேஸ்ல வந்து காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கு. அண்ட் அத நம்ம எப்படி ஈஸியா கிராக் பண்ணலாம்? பிகாஸ் நம்மளால நெனச்சோம்னா, நம்மளால கண்டிப்பா படிக்க முடியும். அப்ப நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராடஜிஸ்லாம் இருக்கு? அத எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.